ஸோ ரைஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஆனால் என்னென்னா எனக்கு எங்கே போனாலும் இந்த மாதிரி மசாலாவாக அடித்து கொடுத்துட்றாங்க. இதான் பிரச்சனையாக இருக்குது. சரி ட்ரை பண்ணுவோம். பட்டவங்க அதான் நேச்சுரலாக போயிட்டே இருப்பாங்க. ஏன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சமீர் பைட்ஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியானத்தில் லஞ்சுக்கு பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம். அடிக்கிற வேலைக்கு இந்த கடைக்கு வந்தது காரணம், தொடர்ந்து நம்ம இன்ஸ்டாகிராம் ரீலில் இந்த கடையில் 59 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தோம். அதுக்காக வந்திருக்கோம். இந்த கடை பேர் பித்தி ஃபுட்ஸ். எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் லொக்கேட்டாக இருக்குது. கரெக்டாக சத்யா கல்யாண மண்டபம் ஒன்று இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டே லொக்கேட்டாக இருக்குது. இந்த கடையில் அந்த 59 ரூபா பிரியாணி குவான்டிட்டி வைஸ் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். அண்ட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க போயிட்டு பிரியாணி சாப்பிடலாம். ஸோ கைஸ், எங்களோட 59 ரூபா பிரியாணி வாங்கிட்டு வந்தாச்சு. நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா குவான்டிட்டியில் தான் வைக்கிறாங்க, ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். அண்ட் இதுக்குள்ளே எத்தனை பீஸ் இருக்குன்னா, ஒரு பீஸு 2 பீஸு. ஸோ 2 பீஸ் வச்சு ஒரு பிரியாணி கொடுக்குறாங்க. லைட்டாக மசாலா வடைச்சிட்டாங்க. எனக்கு ஆக்சுவலி 100 ரூபா பிரியாணி இருக்குது. அண்ட் 100 ரூபா பிரியாணியில் நிறைய குவான்டிட்டி 3 பீஸு ஒரு முட்டை வச்சு கொடுக்குறாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக கத்திரிக்காய் சட்னி, வெங்காயம், அது ரெண்டுமே கொடுக்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு எங்களோட ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரைஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஆனால் என்னென்னா எனக்கு எங்கே போனாலும் இந்த மாதிரி மசாலாவாக அடித்து கொடுத்துட்றாங்க. இதான் பிரச்சனையாக இருக்குது. சரி ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பைட் அப்படியே போவோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க. இன்னொரு பைட் போயிடுறேன். டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது. மசாலா சூப்பராக போட்டிருக்காங்க. லைட்டாக எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு போல இருக்குது. ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. அண்ட் எங்களோட கறியுமே பார்த்தீங்கன்னா செஸ்ட் பீஸ் லைட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு சின்னதாக. அதுவுமே கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. அதை வச்சு கத்திரிக்காய் சட்னி வச்சு ஒரு பைட் போவோம். பரவாயில்ல, 59 ரூபாய்க்கு ஓகேவான பிரியாணி தான் அது. ஓகே இல்லை, நல்ல பிரியாணி. கத்திரிக்காய் சட்னி செம்மையாக இருக்குது. கல்யாணத்தில் போனாலும் எனக்கு வந்து மசாலாவாக தான் இருக்குது. என்னாச்சு பட்டவங்க அதான் நேச்சுரலாக போயிட்டே இருப்பாங்க. ஏன் கட் பண்ணுறீங்க? அப்படியே போட்டோம். ஓ, நம்ம வழியை மறைச்சிட்டு இருக்குமோ? ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். ஆக்சுவலி எனக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் போனாலும் மசாலா தான் கிடைக்குது. இந்த மாதிரி கடைகளில் வந்தாலும் மசாலா கிடைக்குது. இது நிறைய பேருக்கு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நடந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் அந்த மூமெண்ட்டு. ரைஸ் சாப்பிட்லான்னு போகும்போது ஒரே மசாலா தொக்கா வரும். அந்த மாதிரி தான் போட்டு வச்சுருக்காப்புல பாய். ஒரு நல்லா ஒரு பெரிய கடைங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி தாங்க இருக்குது பிரியாணி. மசாலாலேருந்து ரைஸ்லேருந்து அண்ட் அதில் இருக்க ஃப்ளேவரு அப்புறம் ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. 59 ரூபாய்க்கு வந்து இந்த டைமில் லைக் கேஸ் பிரச்சனை டைமில் ஒரு ஒருத்தான பிரியாணி தான். அண்ட் 100 ரூபாய்க்குமே இவங்க வந்து ஒரு நல்ல குவான்டிட்டி கொடுக்குறாங்க. நான் சாப்பிட்னா ஒரு 100 ரூபாய்க்கு சாப்பிட்னா கொஞ்சம் கம்ப்ளீட்டடாக ஆகும். ஒரு குழந்தைங்களுக்குலாம் வந்து தாராளமாக இந்த 69 ரூபா பிரியாணி ரொம்ப ஃபுல்ஃபில் ஆகிடும். அந்த அளவுக்கு வந்து குவான்டிட்டி இருக்குது. ஒரு குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டி வச்சுக்கலாம். அளவுக்கு மீறியே சாப்பிட்ற அளவுக்கு. என்னாச்சு சாரி 59 ரூபா, நான் 69 ரூபா சொல்கிறேன்னா நம்ம கேமராமேன் சொன்னால் 59 ரூபாய்க்கு நல்லா ஒரு ஒருத்தியான பிரியாணி. இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளிக்குப்பம்ல இருக்குது. கள்ளிக்குப்பம் நானும் எங்கேயோ நினச்சிட்டேன். அப்புறமா தினந்தது அம்பத்தூர், அந்த ரெடில் சை ரோடு அம்பத்தூரில் கள்ளிக்குப்பம் சத்யா மால் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்லேயே காலை 8 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி இருக்கும். உங்கள்கிட்ட சூடான பிரியாணி பெரிய பெரிய டபரா வச்சு தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா சாப்பிட்டு பார்க்கணுன்னா தாராளமாக சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சீக்கிரமாக இதே மாதிரி சூப்பரான ஒரு vlogல வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டாடா பாய்.